என்ன பண்ண போகிறோன்னா சொல்கிறேன், வெயிட் பண்ணு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா அகத்திக்கீரை பொரியல் செய்ய தேவையானது. ஒரு கட்டு அகத்திக்கீரை நல்லா உருவி எடுத்துக்கிட்டு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். 3 வெங்காயம் நறுக்கி வச்சது, ஒரு 10 பல் பூண்டு, தேவையான அளவு கடுகு, வரமிளகா 2, வேர்க்கடலை தேவையான அளவு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா சிலிண்டர் ஆன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கேஸை கொஞ்சம் ஆன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வானல் நல்லா சுண்ட ஆகணும். தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் சூடானதும் கடுகும் சீரகம் உளுந்து, ஓடிடலாம். வந்து வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம் 3 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கு. நேற்று நம்ம ஸ்டார் படம் பார்த்தேன், நம்ம கவிந்து, ரொம்ப நல்லா இருக்கு. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா சினிமா ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு டச்சிங்கான மூவி, போய் பாருங்க, தியேட்டரில் பாருங்க. வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து பூண்டு, நல்லா பொண்ணு வறுவலா வர அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கிட்டே நல்லா இந்த அளவுக்கு வருந்தோடனே என்ன பண்ணோம்னா கீரை எடுத்து போடணும். டெய்லி ஒரு கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. போட்டு வதக்குன்னு வதக்குனா ஒரு வாசனை வரும் பாருங்க, அதான் கீரை வாசனை. அகத்திக்கீரை கொஞ்சம் கசப்பான், ஆனால் ரொம்ப நல்லது. அடிக்கிற வெயில் கறி மீன்லாம் சாப்பிட்றதெல்லாம் நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி பச்சை பச்சையாக நல்லா இருக்கும், அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கணும்.
நானும் எப்படியாவது யூடியூபர் ஆகிடலான்ட்டு தான் இதெல்லாம் பண்ணுறேன். தண்ணி ரொம்ப சுண்டுச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு போட்டுக்கங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துல வெந்துடும். வெந்துகிட்டு இருக்கட்டும். வெந்துகிட்டு இருக்க கேஸில் நம்ம அந்த வேர்க்கடலையும் வறுத்த வேர்க்கடலையும் அந்த வரமிளகாயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வெந்துகிட்டு இருக்கட்டும். இந்த வெந்திருக்கிற கேஸில் வந்து இந்த வேர்க்கடலையும் வரமிளகாவையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு அரைச்சாதான் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் ஸ்பைசியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வெந்துட்டுருக்கோம். இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்ச இந்த வேர்க்கடலையும் இந்த வரமிளகாயும் இதில் போட்டுக்கலாம். அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான சுவையான அகத்திக்கீரை வேர்க்கடலை பொரியல். நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. வெயில் காலத்தில் இது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.